நம்புற மாதிரி எங்கன்னா இருக்குமா? அவங்க ஃபேமிலியே தலைமுறையாக இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு 2000 ரூபாய் தரேன் 5000 ரூபாய் போட்டு தரேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை வரி பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுத்துட்டு 5000 தரேன் 10,000 தரேன் ஃப்ரீயாக தரேன்னு என்ன ஃப்ரீயாக தராரு? அவங்க அப்பா வீட்டு பணத்தை ஃப்ரீயாக தராரு, இல்லை அவங்க மரத்தில் இருந்து கிளியை ஃப்ரீயாக தராரு? எங்கள் வீட்டு பணத்தை வரி அதுவும் இதுவும் நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம். ஒரு பொம்பளை வீட்டில் உட்காந்து சாப்பிடுதா? எல்லா பொம்பளையும் போய் கஷ்டப்பட்டு சாப்பிடுது. அவர் என்னத்த, அவர் கார் இல்லை பங்களா இல்லை எதுவுமே இல்லாத அப்புறம் எதுக்கு அவர் முதலமைச்சர் உட்காந்துருக்காரு? வேணான்னு சொல்லு. உனக்கு வருமானமே இல்லையா? உனக்கு எதுக்கு முதலமைச்சர் சொல்லு? எதுக்கு உனக்கு முதலமைச்சரை நான் கேட்குறேன். உனக்கு வருமானம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு உங்கள் பையனை உங்கள் ஃபேமிலியில் உங்கள் தங்கச்சி உங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் நிறுத்தி வச்சிருக்கிற? அரசியலாக உனக்கு வருமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்புறம் எதுக்கு இருக்கிற சொல்லுங்க? என்ன மக்களுக்கு நல்லதை பண்ணியிருக்கேன்? ஒரு சவரம் தங்கம் வந்து இன்னைக்கு 1,50,000 லட்சம் விற்கிது. ஒரு சவரம் 1,50,000 லட்சம் ரூபாய். 1 கிலோ அரிசி இன்னைக்கு 100 ரூபாய் 60 ரூபாய் விற்கிது. 1 கிலோ மிளகாய் 400 ரூபாய் விற்கிது. 1 கிலோ தனியா 400 ரூபாய் விற்கிது. அட்லீஸ்ட் அத்தியாவசிய பொருள் ஏழைப்பட்டவங்க எவ்வளோ பேர் வயசான கேள்விங்கெல்லாம் போய் கூட லோல் படுறாங்க. போடுறேன் 1000 ரூபாய் போடுறேன், ஏழைங்களுக்கு போட்டிருக்கிறியா? ஒரு வயசான கேள்வி பிள்ளைங்களால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? வயசானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு போட்டியா? பங்களா வச்சிருக்க உனக்கு சௌக்கியரானவங்களுக்கு பார்த்து தான் 5000 ரூபாய் போட்டிருக்கிறேன் 1000 ரூபாய் போட்டிருக்கிறேன். எங்கன்னா ஏழைங்க எத்தனை பேர் ஏழைங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பொம்பளைங்க புருஷன் சரியில்லாமல் குடிக்காரனுங்களை வச்சுக்கிட்டு புருஷனுக்கு பொய்து போச்சுன்னா பொண்டாட்டி போய் சம்பாரிச்சுன்னு வந்து புருஷனுக்கு தரணும். உன் அரசியலில் என்ன எது நல்லது நடக்குது? ஒரு பொம்பளை தைரியமாக போக சொல்லுதா? நான் வந்துக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள். ஒரு 3 பொம்பளைங்க 3 ஆம்பளை பசங்க மடிக்கிறாங்க. எடி பர்ஸில் என்ன வச்சிருக்கிற எடி அப்படின்றாங்க. என் வயசு கூட பார்க்க மாட்டான்றானுங்க. அப்படி இருக்கிற அரசியல் நீ என்ன நல்லது செஞ்ச சொல்லு? நீ நல்லது எதனா ஒரு நல்லது செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கே போடுறேன் ஓட்டு. அவனை மாதிரி மோசமானவங்க யாருமே இல்லைன்னு தெரியுது. ஏன் அவனை பொய் சொல்கிறேன்? இருக்குதான்னு சொல்லி. இல்லைன்னு சொல்கிறவன் அப்புறம் எதுவுமே இல்லை, அப்புறம் 5000 ரூபாய் எங்கேருந்து தர? எதுவுமே இல்லை 2000 ரூபாய் எங்கேருந்து போடுற? இனிமேல் ஜெயிச்சா மறுபடியும் 5000 போடுற 2000. உனக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டம். உங்கள் அப்பனும் ஒன்றும் வச்சுட்டு போல, உங்கள் ஃபேமிலியில் யாரும் எதுவும் வச்சுட்டு போல. அப்புறம் நீ எதுக்கு மக்களுக்கு மட்டும் கோடான கோடி மக்களுக்கு எங்கேருந்து தர பணம்? கோடான கோடி மக்களுக்கு பணம் எங்கிருந்து தர? உன்னுடைய பணமா? எங்களுடைய பணத்தை கொடுத்து எங்களுக்கே கொடுத்துட்டு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். எப்படி சம்பாரிச்சாரு? அவங்க அப்பா அரசியலில் வந்து அவன் அநியாயத்தை பண்ணான். அடுத்தது புள்ளக்கார வந்து அவனும் அரசியலில் வந்து தான் சம்பாரிச்சான். அவங்க ஒன்றும் பரம்பரை சொத்து ஒன்றும் யாருக்குமே கிடையாது. ஒரு முடி வெட்டுற கடை வச்சுக்கிட்டு சலூன் கடை வச்சுக்கிட்டு போயிச்சவங்க தான் நீங்கள். அரசியலுக்கு வந்தார் உங்கள் அப்பா சம்பாரிச்சார். கோடான கோடி ஜனங்க மக்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது புள்ள வந்து தரேன்றாங்க. அடுத்தது பேரனையும் வச்சுட்டீங்க. அடுத்தது வம்சமே அரசியலுக்கு வந்து சம்பாரிச்சிட்டு ஒன்றுமே இல்லாதான் நீ என்ன கோடியை வச்சு நின்ற? நான் கோடி கணக்கில் எங்கள் அப்பா சம்பாரிச்சு சொத்து இருந்தது, அதில் தான் நான் அரசியலுக்கு செலவு பண்ணுறேன், மக்களுக்கு செலவு பண்ணுறேன் அப்படியா சொல்லு? நீ எந்த வீட்டு பணத்தை எடுத்துன்னு சொல்கிற? ஒன்றுமே இல்லை. அரசியலுக்கு உங்கள் வீட்டு மேலே என்ன பணம் காய்க்க மரம் வச்சுருக்கிறியா? உள்ளோ மக்களுக்கு கிள்ளி செலவு பண்ணுறியா? இல்லை ப்ரெஸ்ஸு வச்சுருக்கிறியா? உள்ளோ பணம் அச்சடிக்கிற ப்ரெஸ்ஸு வச்சுருக்கிறியா? ஒன்றுமே இல்லை. அப்புறம் எப்படி எதுவுமே இல்லை நான் அரசியலுக்கு வந்தால் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா எப்படி? எதை வச்சு அப்படி சொல்லுவேன்? நீயே சம்பாரிச்சா ஏமாத்தினேன், மக்களை ஏமாத்தினேன், சம்பாரிச்சினேன்னு சொல்லு. அடுத்தது 1 2 விழும். ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் ஒன்றுமே சம்பாதிக்கல, கண்டிப்பாக ஒன்று கூட விழாது. எவ்வளோ சொத்து சொல்ல முடியுதா? சொத்து நல்லா இதில் வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிறானே. எப்படி ஒரு 2 ரூம் கட்டி வச்சு அங்கங்கே ஒரு ஃபேமிலியா? அவங்க ஃபேமிலி இந்த 100 ஃபேமிலி வச்சுருக்குறாங்களே தெரியல. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கோடி ஆனால் கூட கோடி இல்லை எவ்வளவோ 100 ஃபேமிலி வச்சுருக்கிறியா? அந்த 100 ஃபேமிலிக்கு 100 லட்சம் கோடி இருக்கும் உன் பணம். எத்தனை ஏழைங்க கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்க. அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் வேவாத வெயில போய் பொம்பளைங்க கஷ்டப்பட்டுட்டு வராங்க. 1000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் மாதம் ஃபுல்லாக சாப்பிடுவாங்களா? 5000 ரூபாய் போட்டிய வருஷம் ஃபுல்லாக தின்னுவாங்களா? எதை வச்சு தின்னுவாங்க? ஒரு குடிக்கார புருஷனை வச்சுட்டு ஒரு நாள் பொழுது போகிறது ஒரு எமகாலமாக இருக்குது. ஒரு பொம்பளை அந்த காலத்தில் எந்த பொம்பளை வேலைக்கு போச்சு? இந்த காலத்தில் எல்லா பொம்பளையும் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. காலையில் போய் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் தான் சாப்பாடு. பசங்களை பிள்ளைங்களை காலேஜுக்கு ஒழுங்காக அனுப்ப முடியுதா சொல்லு? ஒழுங்காக பிள்ளைங்களை போய் வர முடியுதா? இந்த 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 எப்போ எலெக்ஷன் இந்த 5 வருஷமாக கஞ்சா எங்கே பார்த்தாலும் சின்ன முளைச்சில இருந்து கிழவன வரைக்கும் கஞ்சா குடி. போய் பாரு, ஒரு பிளாட்பாரத்துக்கு 10 பேர் படுத்துன்னு இருக்கிறானுங்க கஞ்சா அடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு. என்ன அரசியல் சொல்லு? நீ என்ன எதனா ஒன்று நான் நல்லது செஞ்சுருக்கம்மான்னு சொல்லு. நீ அவன் வந்து என்னை சுட்டுட்டாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது.
பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. 1000 ரூபாய் போகிற 5000 ரூபாய் போகிற ஒரு ஏழைங்களுக்கு செய்கிறியா நீ சொல்லு? ஒரு எத்தனை ஏழைங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒயின் ஷாப் கடைங்க 4 பக்கம் திறந்து வச்சுட்டு 4 பக்கம் சம்பாரிச்சு நீ பணத்தை கொடுத்துட்டு எங்கள் வீட்டு பணம் தான் நீ எங்களுக்கு தர. ஏன்னா என் வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து அங்கே தண்ணி அடிக்கிறாங்க, அந்த பணத்தை வச்சு தான் நீ கொடுக்குற. உங்கள் வீட்டு சொத்து ஒன்று யாருக்கும் கொடுக்கலையே. முன்னாடி ஆட்சி இருந்தது, உங்கள் அப்பா இருந்தார், அப்போ கொடுத்தியா 5000, அப்போ கொடுத்தியா 2000. இப்போ மட்டும் என்ன இந்த ஆட்சி வந்த உடனே நீ வரும்போது அடுத்தது உன் பிள்ளைய நிறுத்தி வச்சுட்டு 5000 கொடுக்குற 10,000 கொடுக்குறேன்னு கேட்குற. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிஜமாவே நேர்மையாக இருந்தான்னு நினச்சிக்கோ. நிஜமாக இங்கே எங்கன்னா வந்தீங்கன்னு நினச்சிக்கோ. நடக்கிறதே வேறு. நிச்சயமாக என்ன வேணாலும் போட்டோம். நாங்கள் 82ல் வாங்கி 60 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி விட்டாக்கா இங்கே இல்லாததெல்லாம். அது என்ன கட்சியில் நீ நல்லது நடக்கிற? நீயே ஒரு பட்டா கொடுத்துருக்கிறியா எங்களுக்கு ஏழைங்களுக்கு? பட்டா யாருக்குமே கொடுக்கல. குழந்தை குட்டியோட ஒரு நாள் ஒரு யுகமாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு கிடக்குறோம். யாருக்கு நீ நல்லது செஞ்சுருக்கீங்க என்னன்னு இல்லை. எங்கெங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறாங்க, அங்கங்கே இடிச்சுக்கிட்டு அங்கே இடிக்கிற இங்கே இடிக்கிற. ஒரு செங்கல் வச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன் அதெல்லாம் அரசியலில் தெரியாது? 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் தெரியாது உங்கள் அரசியல். அதெல்லாம் வரமாட்டியா, வெளியவே வரமாட்டேன். அப்போ வெளி உலகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எங்களை மாதிரி வெயிலில் வந்து ஒரு நாள் நின்றுப்பாரு, அப்போ தெரியும் கஷ்டம் என்ன கஷ்டம் நீட்டு.